மக்களே சிந்திங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் மூணுக்கு எவருக்குனாலும் ஓட்டு போடுங்க. விஜய் அவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஒரு ஓட்டுக்கு நீங்க 1 கோடி கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, மக்கள் என் வார்டுல எனக்கு தான் ஓட்டு போடுவேன். கவுன்சிலர் எலெக்ஷன்ல விஜய் அவர்களை என்ன ஏத்துனா கூட தோத்தான் போவேன். உங்களோட ரசிக மன்றமா இருக்கும் போது கட்சிக்குள்ள மாவட்ட தலைவர்கள் வச்சு என்ன நல்லது பண்ணீங்க? எடுத்த உடனே சிஎம் எடுத்த ரசிக மன்றத்தால ஒரு பயனும் இல்ல. ஒரு நடிகர் வளர்றதுக்கு மட்டும்தான் அந்த ரசிக மன்றம். கடைசியில அவனுக்கே தெரியாம அவனோட ரூபாவை வச்சு போர்டு வச்சு எல்லாத்தையும் உங்களை பெரிய ஆள் ஆக்குவான். கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்க வைப்பான். நீ 200 கோடி வாங்குறேன்னு சொல்றீங்களே விஜய் அவர்கள், 200 கோடி சம்பளத்தை நான் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்க. அந்த 200 கோடியில வெறும் 32 டிஸ்ட்ரிக்ட் 32 மாவட்ட தலைவருக்கு 32 கோடியை கொடுத்து ஆளுக்கு ஒரு கோடியை கொடுத்தாப்பா. நீ ரசிக மன்றத்து பசங்களுக்கு யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு பண்ணிருக்கலாம் சார். முதல்ல நீங்க பண்ணாம விஜய்ங்கிற ஒரு நடிகரோட பின்பத்தை வச்சு யோசிச்சுட்டு போக முடியாது. சந்திங்க உங்க நிர்வாகிகளை மக்களை சந்திக்க சொல்லுங்க. ஒவ்வொரு தெருவா போக சொல்லுங்க. தெருவோட என்ன பிரச்சனை இருக்கு, ரோடு ஏன் இப்படி போடல, சாக்கடைக்கான இருக்கா இல்லையா, இந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அப்போ ஒயின் ஷாப்பை தூக்கி இப்படி. ஒரு ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டு ஒருத்தரோட வாழ்க்கை, ஒரு ஏரியாவோட வாழ்க்கை, ஒரு ஏரியாவோட வாழ்க்கை, ஒரு வார்டோட வாழ்க்கை, ஒரு வார்டோட வாழ்க்கை, ஒரு மாவட்டத்தோட வாழ்க்கை. 60 வார்டு உள்ளதுல 32 வார்டு கவுன்சிலர் நினைச்சா ஒரு எம்எல்ஏ, ஓகேங்களா, ஒருத்தர். அப்ப அந்த எம்எல்ஏ உருவாக்குற நம்ம ஒரு ஓட்டால தோத்தவங்களும் இருக்காங்க, ஒரு ஓட்டால செவிச்சவங்களும் இருக்காங்க. அதனால அந்த விஜய்ங்கிற நடிகரோட முகத்தாலதான் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவனும் வெளியே தெரியறான். ஓகேவா? தன்னிச்சையா சாப்பாடுக்கு என்ன வேணும்? அரிசி வேணும், மல்லிகை சாமான் வேணும், காய்கறிகள் வேணும். இது எங்க இருக்கு? விவசாயத்துக்கு இருக்கு. விவசாயம் எங்க இருக்கு? அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குடம் ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் நிறையணும்னா 1 குடம் தண்ணி வேஸ்ட் ஆகும். இதை பத்தி விஜய் பேசினாரா? நான் வந்தா கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது தனியார் ஸ்கூல் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்துவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா சொல்லுவாது. மக்களுக்கு சிந்திங்க. நல்ல படிப்பு தரேன், நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் மாவட்டத்தோட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், எந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் மூடப்பட்டதோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் திருப்பி ஓபன் பண்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் தான் வேலை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே, எல்லா சலுகையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தாதான் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கொண்டு வாங்க. ஹாய், ஐ எம் வெங்கட். எலெக்ஷன் வந்துருச்சுல, அப்போ வெங்கட்டும் வந்தானா ஆகணும். அதான் வந்துட்டேன். எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தரப்பை முன்ன வச்சு பிரச்சார மீட்டிங் போயிட்டு இருக்கு. நடிகர் விஜயும் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் இத்தனை % ஓட்டு வாங்கிடுவாரா, திமுக இத்தனை வாங்கிருமா, அதிமுக இத்தனை வாங்கிருமா அப்படிங்கிறத தாண்டி இங்க யாருக்கு நம்ம ஓட்டு போட போறோம், ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசுறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், இப்படி சில கட்சி, அது தொடர்ந்து பல கட்சிகள் இருக்கு. ஆனா இந்த 3 கட்சிகள் தான் இப்பொழுதுக்கு வெளியே பெரிய கட்சியாக இருந்துட்டு இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்ட உடனே மன்ற நிர்வாகிகள்லாம் கட்சி போஸ்டிங்ல போட்டாங்க. அப்போ ரசிகர்லாம் ஓட்டா மாறிடணும். எல்லாமே நீங்க நினைச்சபடி நடந்துடணும். அவங்களோட சம்பளத்துல உங்களுக்கு ரசிகர் மன்ற போர்டு வச்சு பாலிவேஷன் பண்ணி உங்களை அவ்வளவு பெரிய இடத்துக்கு ஆளாக்கின மன்ற தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, உங்க படத்தை விரும்பி போய் தியேட்டருக்கு பார்த்த ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க நல்லது பண்ண வந்துட்டீங்க. கரெக்டா? அப்படிதான் நீங்க சொன்னீங்க. என்னைய இந்த அளவுக்கு கொண்டு போன மக்களுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. ஓகே, என்ன செய்ய போறீங்க? உங்க கொள்கை என்ன? சரி, உங்களோட ரசிக மன்றமா இருக்கும் போது நீங்க இந்த 32 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மாவட்ட தலைவர்களுக்கு வச்சு என்ன நல்லது பண்ணீங்க? அந்த 32 மாவட்ட தலைவர் நல்லது பண்ணீங்களா? அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட அடையாளத்துக்காண்டி மட்டும்தான் இங்க வராங்க தவிர மற்றபடி என்ன மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வந்துதான் திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அவங்க ரசிக மன்றத்தை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீ என்ன பண்ணப்பா, ஆசிரமம் இல்லையா, ஆதரவு வச்சவங்களுக்கு இதை பண்ணப்பா, பஸ் ஸ்டாப் இல்லையா, இந்த ஸ்கூல்ல பாத்ரூம் இல்லையா, இல்ல இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிள்ளைங்க படிக்கலையா, சரி அந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கணுங்களேங்க.
எதுவுமே இல்ல. இப்ப ஊனா ஒரு ரசிகர், விஜய் ரசிகரா, நாங்க விஜயை பத்தி பேசிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது அப்படின்னா உடனே தையாத்துக்கும் குதிக்கிறீங்களே. உங்களாம் சுய யோசனையே இல்லையா? சுய யோசனை யோசித்து பாருங்க. அதாவது ஒரு நடிகருங்கிற விஷயத்துக்கு போவாதீங்க, ஒரு ரசிகருங்கிற விஷயத்துக்கு போவாதீங்க. உண்மையிலேயே உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா தாத்தா காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அரசியலை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களாம் தாண்டி திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி ஒவ்வொரு கட்சியிலையும் தொண்டன்ல இருந்து போஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்துல எல்லாரும் அந்தந்த கட்சியில தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படிப்படியா மேல வராங்க. இங்க எடுத்த உடனே சிஎம் எப்படி புரியல. இங்க காலங்காலமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு கோட்டை கணக்கா உட்கார்ந்து இருப்பாங்க. அதிமுக திமுக, இங்க நாம் தமிழர், இப்படி ஒவ்வொரு விஷயமும் போயிட்டு இருக்கு இடத்துல நீங்க ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? இல்ல கேக்குறேன். அதாவது மக்கள் இன்னைக்கு ரசிகர் நீ ஒரு நடிகர் வந்தா கூட்டம் கூட தாங்க செய்யும். உண்மையிலே என்னை அவனாலும் கமெண்ட்ல திட்டு எல்லாம் பண்ணிக்கோ, என் நம்பரே கொடுத்துருவேன், என்னெல்லாம் இதே பண்ண முடியாது. அதனால நாங்க திமுக சப்போர்ட் பேசல, அதிமுக சப்போர்ட் இது பண்ணி பேசல. பொதுவா யோசித்து பாருங்க. விஜய் வரக்கூடாதா, நடிகர் வரக்கூடாதா அப்படிலாம் நான் சொல்லல. நான் விஜய்க்கு மட்டும் பேசல, என்னோட ரஜினி அரசியலுக்கு வரன்னு சொல்லியிருந்தார்ல, அப்பவுமே ரஜினியவே நான் பதிவு போட்டேன், ரஜினிக்கே பதிவு போட்டேன். சரிங்களா? அதனால ஒரு நடிகர் ரசிகர் மன்றம் வைத்தவங்க மக்களுக்கு ரசிகர் மன்றத்தால ஒரு பயனும் இல்ல. ஒரு நடிகர் வளர்றதுக்கு மட்டும்தான் அந்த ரசிகர் மன்றம். கடைசியில அவனுக்கே தெரியாம அவனோட ரூபாவை வச்சு போர்டு வச்சு எல்லாத்தையும் உங்களை பெரிய ஆள் ஆக்குவான், கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்க வைப்பான். நீ 200 கோடி வாங்குறேன்னு சொல்றீங்களே விஜய் அவர்களே, 200 கோடி சம்பளத்தை நான் விட்டுட்டு வரேன்னு சொல்றீங்களே, அந்த 200 கோடியில வெறும் 32 டிஸ்ட்ரிக்ட் 32 மாவட்ட தலைவருக்கு 32 கோடியை கொடுத்து ஆளுக்கு ஒரு கோடியை கொடுத்தாப்பா, நீ ரசிக மன்ற பசங்களுக்கு யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு பண்ணிருக்கலாம் சார். முதல் நீங்க தன் வீட்டை பார், தன் வைத்தே பார், தன்னை சுத்தி உள்ளவங்களை பார், அப்புறம் நாட்டை பார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க முதல் உங்க ரசிக மன்றத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்களா? ஆனா இப்ப நாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கலாம் உருட்டெல்லாம் விட்டாதீங்க. நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உண்மையிலே அந்த நேரத்துல பேப்பர்ஸ்ல வந்திருக்கும், இதா இருக்கும். இதுல சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்க நிறைய அந்த அதுக்கு டொனேஷன் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, நீங்க அது நடிகரா இருந்து கொடுத்தீங்க, உங்களோட விளம்பரத்துக்காண்டி கொடுத்தீங்க, உங்களோட விளம்பரத்துக்காண்டி கொடுத்தீங்க. உண்மையிலே உங்களோட ரசிகம். இப்போ நீங்க விஜய் அவர்கள் ஒருத்தர் நினைச்சா 234 மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவு வந்துருமா? நீங்க சொன்னாங்க இதா? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் களத்துல நின்று வேலை செய்யணுங்க. மக்களோட பிரச்சனையை தெரிந்து, மக்களுக்கு என்ன தேவைன்னு என்று தெரிந்து, மக்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்காது, இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 244 தொகுதியிலும் நீங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, எதுவுமே பண்ணாம விஜய்ங்கிற ஒரு நடிகரோட பின்பத்தை வச்சு சிவச்சிட்டு போக முடியாது. மக்கள் இங்க அப்போ அதிமுக ஓட்டு போடவா திமுக ஓட்டு போடுங்க. எங்க ரெண்டு கட்சியிலும் தப்பு நடந்திருக்கு, தப்பு நடக்காம இருந்திருக்கு, நம்மளை காப்பாத்தவும் செஞ்சிருக்காங்க, காப்பாத்தாம செய்யாம இருந்திருக்காங்க, அது வேற. ஆனால் இந்த தடவை விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, வெற்றி பெற மாட்டார், சவால் விட்டு சொல்றேன். அதனால் நல்லா யோசித்து மக்கள் தெளிவாக முடிவெடுத்து இந்த ஒரு முறை திமுகக்கோ இல்ல அதிமுகக்கோ இல்ல நாம் தமிழருக்கோ யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரணும், கட்டாயமாக கண்டிப்பாக விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் வர வேண்டும். எப்போ? 2031. ஏன்னா கஷ்டப்படாம இங்க எதுவும் கிடைக்காதுங்க. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அது நிலைக்கும். மக்களை சந்திங்க, உங்க நிர்வாகிகளை மக்களை சந்திக்க சொல்லுங்க, ஒவ்வொரு தெருவா போக சொல்லுங்க, தெருவுல என்ன பிரச்சனை இருக்கு, ரோடு ஏன் இப்படி போடல, சாக்கடைக்கான இருக்கா இல்லையா, இந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அப்போ ஒயின் ஷாப்பை தூக்கி இப்படி பண்ண அப்படி பண்ணு எல்லா அறிவுரையும் சொல்லி அதை தெளிவுபடுத்தி உங்க நிர்வாகிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள ஒவ்வொரு வார்டுலையும் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் மக்கள் உங்களை தூக்கி சிஎம் இதுல வைப்பாங்க. சும்மா வேலையெல்லாம் பார்க்காம ஈஸியா இவ்வளவு வருஷமா வேலை பார்த்தவங்களை நீங்க தோக்கடிச்சிடணும்னா நார்மல் பீப்புள். எந்த கட்சியிலும் நான் கிடையாது, எல்லா கட்சியும் எடுத்து பேசினவன். திமுக எடுத்து பேசியிருக்கேன், பிஜேபி எடுத்து பேசியிருக்கேன், எல்லா நடிகரும் பத்தி பேசியிருக்கேன். பொதுவா எனக்கே இவ்வளவு கோவம் வருது உங்களை கண்டா. ஏன் அப்படின்னா ரசிகர் மன்றத்துக்கு என்னங்க செஞ்சீங்க? செய்யல.
ஓகேவா? நானும் ஒரு ரசிகர் மன்றம் தான், நானும் ஒரு ரசிகர் ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் வச்சவன் தான், மாவட்ட தலைவர் தான். ஆனா நான் எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன்னு தூத்துக்குடி எல்லா இடத்துக்கும் தெரியும். ஓகேவா? எத்தனையோ இடத்துல கேமரா வச்சு கொடுத்துருக்கேன், எத்தனையோ ஆசிரமத்துங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ முதியோர்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன், எத்தனையோ ரோட் சைடு பீப்புளுக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 13 வருஷம் 14 வருஷமா நாங்க வந்து ஃபீல்ட்ல உட்காந்து எவ்வளவு அரசாங்கத்தை எதிர்த்து கேட்டிருக்கோம், எத்தனை போராட்டம் பார்த்திருக்கோம். தூத்துக்குடியில் நடக்காத எந்த போராட்டத்திலும் நான் இல்லாம இருக்காதுங்க, அவ்வளவு போராட்டத்துல நான் இருந்திருக்கேன். ஓகேவா? நானே சொல்றேன், நடிகர் எங்க ஜீரோங்க, பூஜ்ஜியங்க. அதாவது ஒரு நடிகர் வந்து அவன் வளர்ச்சி வரைக்கும் தான் பார்ப்பான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவனால அவன் தான் உயிர், இவன் தான் உயிர் அப்படின்ட்டு அவன் பச்சை குத்துறதும் அவனும் எவ்வளவோ இருந்திருப்பாங்க. ஆனா உங்களை அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னடா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவன் என்ன இருந்தான்டா, அவனை எங்க நல்லா இருக்கானா என்ன ஏது அப்படின்னா கூட கேட்க மாட்டாங்க. அதை மனசுல புரிஞ்சுக்கோங்க. அதனால மக்களே, சும்மா ஒரு நடிகர் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க, ஓட்டு போடாதீங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உதாரணத்துக்கு இங்க தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டீங்க, எஸ்டிஆர் சாமுவேலி தான், அவரையும் நான் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எஸ்டிஆர் அவருக்கெல்லாம் வந்து அவர் தெருவிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. அவரே 45 வருஷமா ஒருத்தரோட இடத்த செவரை மறைச்சு வச்சுட்டு அங்கிட்டு இருந்து இங்க வரக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு போய் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மக்கள், நீங்க தெளிவா யோசித்து ஓட்டு போடுங்க. உங்களோட ஒரு ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தரோட ஓட்டு ஒருத்தரோட வாழ்க்கை, ஒருத்தரோட வாழ்க்கை ஒரு ஏரியாவோட வாழ்க்கை, ஒரு ஏரியாவோட வாழ்க்கை ஒரு வார்டோட வாழ்க்கை, ஒரு வார்டோட வாழ்க்கை ஒரு மாவட்டத்தோட வாழ்க்கை. 60 வார்டு உள்ளதுல 32 வார்டு கவுன்சிலர் நினைச்சா ஒரு எம்எல்ஏ, ஓகேங்களா, ஒருத்தர். அப்ப அந்த எம்எல்ஏ உருவாக்குற நம்ம ஒரு ஓட்டால தோத்தவங்களும் இருக்காங்க, ஒரு ஓட்டால செவிச்சவங்களும் இருக்காங்க. அதனால உங்களோட ஓட்டு வீணா யாருக்கோ போட்டு செவிக்காதவங்களுக்கோ இல்ல வீணா ஆக்கிறாதீங்க உங்களோட ஓட்டை. உங்களோட ஒரு ஓட்டு வேல்யூஷனா இருக்கணும், பவரா இருக்கணும், துடியா இருக்கணும். அப்படின்னா நம்ம யோசித்து ஓட்டு போடணும். ஒரு நடிகர் பின்பத்தினால ஓட்டு போடாதீங்க. அதே பட்சத்துல அவங்க உண்மையிலேயே நிறைய நல்லது பண்ணியிருந்தாங்க, நானே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்டிருப்பேன். பட் அவங்க அப்படிலாம் இல்லை. அவர் ரசிகர் மன்றம் வைத்திருந்தாங்க, ஒரு நடிகரா பின்பலத்தில் வராங்க. ஒரு நடிகரா இங்க வந்து அந்த விஜய்ங்கிற நடிகரோட முகத்தாலதான் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவனும் வெளியே தெரியறான். ஓகேவா? தன்னிச்சையா ஒருத்தன் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கானா, இங்கிட்ட பிரியான்னு ஒருத்தர் இருக்காளா, இங்கிட்ட ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கானா, இவங்க எல்லாம் அப்படின்னா இவங்க யாரை வச்சு இப்ப முன்னால வராங்க? விஜய்ங்கிற ஒரு கட்சி மூலமா தான் தெரியுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதே ரமேஷ் யாரு, அதே பிரியா யாரு, அதே வந்து ராஜா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இப்ப வெளியே தெரியறவங்க அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்களுக்கு நல்லது பண்ணாங்களா, மக்களுக்கு நல்லது பண்ண வந்தாங்களா? இப்போ ஆயா தூக்க எல்லாரும் அதை பண்ண இதை பண்ண வராங்கல்ல, இவ்வளவு வருஷம் எங்க போனாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். மாதிரி விஷயங்கள் நான் போயிட்டு இருக்கு. அதனால மக்கள் சிந்திங்க, உங்களுக்கு யார் நல்லது பண்ண வருவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? முக்கியமா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் என்ன கேட்டா வந்து எம்எல்ஏ யாரும் போய் இப்ப நேரடியா டக்குன்னு பாத்துட முடியாது. ஆனா கவுன்சிலர் எலெக்ஷன்ல நல்லா யோசிங்க. கவுன்சிலர் தான் உங்களோட சிஎம், உங்களோட பிஎம், உங்களோட எம்எல்ஏ எல்லாமே. அந்த கவுன்சிலர் தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த வார்டு, அப்படி அந்த ஏரியா, இத்தனை ஏரியாவுக்கு இந்த வார்டு கவுன்சிலர் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். கவுன்சிலர் மட்டும் தான் டைரக்டா இது பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் கவுன்சிலர்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ கவுன்சிலர் எலெக்ஷன்லயும் சரி, இந்த எலெக்ஷன்லயும் சரி, யோசிச்சு ஓட்டு போடுங்க. விஜயோட கொள்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் சரியா இருந்ததுல, தேர்தல் அறிக்கை என்ன பண்ண போறாங்களோ இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் இங்க யாருமே மக்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு ரெண்டே, என்ன கேட்டா ரொம்ப பெருசாலாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை கொண்டு வருவோம், அந்த அளவு தரேன் இந்த அளவு தரேன்லாம் இல்லைங்க. ஏங்க, மனுஷன் வந்து வேலை பார்க்கான். எதுக்கு வேலை பார்க்கான்? சாப்பிட்றதுக்கு ரூபா வேணும், வீட்டு வாடகை கொடுக்க ரூபா வேணும், ட்ரெஸ் எடுக்க ரூபா வேணும். இந்த ரூபாக்காண்டி வேலை பார்க்கான். இந்த வேலை பார்க்கறது வந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பாடுக்கு என்ன வேணும்? அரிசி வேணும், மளிகை ஜாமான் வேணும், காய்கறிகள் வேணும். இது எங்க இருக்கு? விவசாயத்திட்ட இருக்கு. விவசாயம் எங்க இருக்கு? அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தண்ணி, சாப்பாடு இல்லாட்டாலும் தண்ணி குடிச்சாது உயிர் வாழலான்னு பார்த்தா இங்க தண்ணி எங்க இருக்கு? இங்க இலவசமா குடிக்கிற தண்ணி இன்னைக்கு
பாட்டிலா வாங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். முதல் ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி, ஒரு தலைவர் எல்லாரும் என்ன சிந்திக்கும்? இந்த ஒரு பிரச்சார மீட்டிங்ல பேசினாங்களே, ஏதாவது மக்களுக்கு தேவையா ஏதாவது பேசினாரா? சிம்பிள் மேட்டுங்க. இங்க குடிநீரும் விவசாயத்துக்கு தண்ணீரும் சேமிச்சு கொடுக்கறதுக்கு என்ன திட்டங்க இருக்கு? தண்ணி மினரல் வாட்டர் பாட்டிலா? இப்பெல்லாம் எந்த ஹோட்டலையும் நார்மல் தண்ணி இல்ல, எல்லாம் மினரல் வாட்டர் தான் வந்துட்டு இருக்கு. அப்ப மினரல் வாட்டருக்கு நார்மல் ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஒரு குடம் அந்த ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் நிறையணும்னா ஒரு குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கே ஒரு குடம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இங்க லிட்டரா மினரல் வாட்டர் தயாரிச்சிட்டு இருக்காங்களே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் நார்மல் வாட்டர், அதுல இருந்து கழிவுனான வாட்டர் எங்க போகுது? அந்த வாட்டர் ஏன் வேஸ்ட் ஆகுது? அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மினரல் வாட்டர் இதுக்கு முன்னாடி மண்பானையில குடிச்சோமே, மண்பானையில ஆட்டாலும் நார்மல் குளத்துல ஓடுற தண்ணியே குடிச்சிட்டு இருந்தோமே. அப்பெல்லாம் நம்ம உடலுக்கு என்ன ஆகல? ஏன் இப்ப அந்த தண்ணிலாம் எங்க போனுச்சு? மழை தண்ணிலாம் ஏன் சேமிக்க இல்லை? நம்ம தமிழ்நாட்டுல ஏன் டேம் ஒரு உருப்படியான டேம் கரெக்டா இல்லை? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏன் சின்ன சின்ன டேம் கொண்டு வரக்கூடாது? இப்படி மக்களுக்காண்டி சிந்திக்காம ஏதோ ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு, ஏதோ ஒரு விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு என்ன புரியல்? தண்ணி பிரச்சனை இருக்குங்க, தண்ணி அழிய போகுதுங்க. இன்னைக்கு மினரல் வாட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு, நாளைக்கு மினரல் வாட்டரே இல்லாம பக்கத்து மாநிலத்துல மினரல் வாட்டர் வாங்கி அதை இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கான். ஒரு நாள் ஒரு லிட்டர் தண்ணி 200 ரூபாய்க்கு விற்பான். அப்போ தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும். ஓகே, தண்ணி குடிச்சு உயிர் வாழலாம். ஓகே, அந்த விவசாயத்துக்கு தண்ணீரை கொண்டு வரணும். ஓகே, 2 கிடைச்சிருச்சு. திருப்பி அடுத்த பாயிண்ட் வாங்க. படிப்புங்க. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அழிஞ்சிட்டு வருது. இதை பத்தி விஜய் பேசினாரா? நான் வந்தா கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது தனியார் ஸ்கூல் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்துவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மொத்த கவர்மெண்ட் தனியார் ஸ்கூலும் திமுகக்கோ அதிமுகக்கோ சப்போர்ட் பண்ணும், நம்மளுக்கு தூக்கி பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு ஓட்டு விடுவாது. அப்படிங்கிறனாலதானே எந்த வாய் பேச மாட்டேங்காரு. எங்க ஒரு வார்த்தை, நான் செவிச்சா முதல் கையெழுத்து கவர்மெண்ட் தனியார் ஸ்கூல் மொத்தத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்துவேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இனிமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியுமா? முடியாதுங்க. எங்க படிப்பு கல்வி வேணும்லங்க. ஒருத்தர் நாலேஜ், ஒருத்தர் அறிவு சார்ந்த யோசிக்கணும், அறிவு சார்ந்த பேசணும். அப்ப படிப்பு ரொம்ப அவசியம் இல்லைங்க. படிப்பு எவ்வளவு பெரிய முக்கியங்க. ஏங்க சாப்பாடு போட்டா குழந்தைங்க அதை படிக்க சாப்பிடுறதுக்காண்டியாவது படிக்கும் அப்படின்னு சொல்லி தான் காமராஜர் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. அப்போ அந்த குழந்தைங்க படிக்க வராங்க. இப்படி எவ்வளவோ அந்த காலத்துல இருந்து எவ்வளவோ யோசிச்சிருக்காங்க. நீங்க ஏங்க சிந்திக்க மாட்டேங்க? மக்களுக்கு சிந்திங்க. படிப்பு, நல்ல படிப்பு தாரேன், நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் மாவட்ட தூரம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், எந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் மூடப்பட்டதோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் திருப்பி ஓபன் பண்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் தான் வேலை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே, எல்லா சலுகையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தாதான் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கொண்டு வாங்க. இந்த மாதிரி தெருவுக்கு ஒயின் ஷாப் இருக்கு, இதெல்லாம் நான் எடுக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன். நான் விஜய் அவர்கள் ஒரு டைம்ல அந்த மிக்சி போட்டு உடைக்கும் போதே சொல்லியிருந்தேன், விஜய் அவர்களே நீங்க இந்த மிக்சியை போட்டு உடைக்கிறதுக்கு பல பேர் மிக்சியை போட்டு உடைச்சாங்க, நீங்க அதே மாதிரி ஒரு குவார்டர் பாட்டில தூக்கி உடைச்ச மாதிரி உடைச்சீங்கன்னா யாரும் உங்க ரசிகர்கள் எல்லாம் குடிக்காம இருக்காங்கன்னு பாக்கலாம்ல. உங்களால யாரும் குடிக்காதீங்கப்பா, குடிக்காதீங்க, என்னோட ரசிகர் யாரும் குடிக்க கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கூட எத்தனை குடும்பம் நல்லபடியா வாழ்ந்திருக்கும், எத்தனை பேர் குடியில இருந்து திருந்திருப்பான். இப்படி யோசிங்க. தொடர்ந்து சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தண்ணீர் அவசியம், விவசாயத்துக்கும் சரி, நம்மளுக்கு குடிநீரும் சரி அவசியம். ஓகேவா? படிப்பு அவசியம், படிப்பை இலவசமா ஆக்கணும், தனியாரத்துல இருந்து கவர்மெண்டா மாத்தணும். இதுக்கு யாருக்கு இங்க பண்ண போறீங்க தெரியல. நல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வர்ற இதை மட்டும்தான் யோசித்து ஒரு தலைவன் பேசணும். நான் சொன்னது எதையாவது ஒண்ணு அவர் பேசினார்னா அவரோட மொத்த இது போச்சு. எப்படி? மொத்த கடையும் ஒயின் ஷாப்பை மூடுறேன், இல்ல என் ரசிகர்களே குடிக்காதீங்க அப்படி சொன்னாலும், இல்ல நான் தனியார் ஸ்கூலை எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்துறேன் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொன்னாலும் அவரோட லைஃபே போச்சுன்னா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்ல மாட்டார், பண்ணவும் முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சவர் இதையும் சொல்லட்டும். இங்க கவர்மெண்ட் நம்ம தனியார் ஸ்கூலே கிடையாதுங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க அப்படின்னு சொல்லட்டும். சொல்ல முடியாது. அதனால மக்கள் நீங்க யோசிங்க. அதாவது இந்த வந்துட்டாரு ஒரு நல்லது பண்ண வராரு அப்படின்னு பார்க்காம நீங்க நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ
உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, உங்க தெருவுல என்ன பிரச்சனை, உங்க மாவட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு துணை நின்னது யாரு, துணை நிக்க போறது யாரு? வர்றவன் வந்தா பண்ணுவேன், வந்தோடனே பண்ணுவேன், இப்பதானே வாரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வருவானுங்க, வந்ததுக்கு அப்புறம் மறைஞ்சிருவானுங்க. அதனால மக்களே சிந்திங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் 3க்கு 7 நாள் ஓட்டு போடுங்க. விஜய் அவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏன் அப்படின்னா நடிகர் வரட்டும், 2031 வரட்டும், 5 வருஷம் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பத்தி பேசட்டும். மக்கள் இருக்கும் போதே அடுத்த வர்ற தலைமுறைக்கு எதையாவது காப்பாத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா விஜய் சிஎம் ஆகணும். ஆனால் இப்ப ஆகக்கூடாது, அவர் 2031 ஆகணும். ஏன்னா அந்த அடுத்த வர்ற 5 வருஷம் இங்க யாரு ஜெயிச்சாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ யாரு ஜெயிச்சாலும் சரி, அடுத்த 5 வருஷம் அவங்க என்ன பண்ண போறாங்க, மக்களுக்கு என்ன நல்லது பண்றாங்க, என்ன கெடுதல் பண்றாங்க, எல்லாத்துக்கும் களத்துல 5 வருஷம் பணி செய்யுங்க. இவ்வளவு பேசுறியடா, நீ என்னடா பண்ணிருக்கேன்னு. நான் நிறைய பண்ணிருக்கேன், போய் சேனல்ல பாருங்க, இல்ல 4 வருட தூத்துக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் பண்ணதெல்லாம் இங்க சொன்னேன், வீடியோ போயிட்டே இருக்கும். அதனால நாங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். அந்த இதுல சொல்றேன். நான் ஏற்கனவே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதே, ரஜினி அவர்களே நீங்க இத்தனை கோடி வச்சிருக்கீங்க, என்னோட மாவட்டத்துல இத்தனை வார்டு இருக்கு, ஒரு வார்டுக்கு 2200 ஓட்டு, 2500 ஓட்டு, 4000 ஓட்டு தான், ஏன் கூட போட்டி போட்டு நீங்க கவுன்சிலர்ல செய்வீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை சிஎம் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நான் இப்பவும் சொல்றேன். துணிச்சலா நான் தூத்துக்குள்ள எம்எல்ஏ கேட்டல நிக்கிறேன், நான் எனக்கு போட்டி போடுங்க அப்படிலாம் சொல்லல. நான் தூத்துக்குடி நம்பல, தூத்துக்குடி மக்களை நம்பல, அப்படிங்கலாம் தாண்டி நான் என் வார்டை நம்புறேன், என் மக்கள் வார்டை நம்புறேன், 48வது வார்டை நம்புறேன். ஓகேவா? அந்த வார்டுல என்னை எதிர்த்து விஜய் அவர்களே நின்னாலும் தோத்துதான் போவார். அடிச்சு சொல்லுவேன். ஒரு ஓட்டுக்கு நீங்க 1 கோடி கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, மக்கள் என் வார்டுல எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கவுன்சிலர் எலெக்ஷன்ல விஜய் அவர்களை என்னை ஏத்துனா கூட தோத்தான் போவார். இவ்வளவு துணிச்சலா நான் பேசுறேன் அப்படின்னா என் வார்டு மேல உள்ள நம்பிக்கை. அப்போ விஜய் அவர்களே நான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நீங்க என்ன நின்று தோத்துருவேன் நான் சொல்றேனே, அப்போ நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு நீங்களே உணர்ந்துக்கோங்க. அதனால உண்மையாலே மக்களுக்கு சேவை பண்ண வாரீங்க அப்படின்னா களத்துல நின்று மக்களை சந்திச்சு ஒவ்வொரு தெருவுலையும் என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு வார்டுலையும் என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை பாருங்க. சரிங்களா? அதனால அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறத பத்தி யோசிப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றா தேவைதான். இங்க டீ போடனா கூட பாலை கொதிக்க வைக்கணும், டீ தூளை போடணும், சீனியை போடணும், இது 3 சேர்ந்தாதான் கொதிச்சாதான் இங்க டீ. அதே போல மக்களுக்கு நேரடியா சேவை பண்ணணும்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும் வர்றவங்க உண்மையிலே வாங்க, களத்துல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கிறத நான் பட்டியலிட்டு தரேன். அந்த கட்சி இந்த கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, மக்களுக்காக சப்போர்ட் பண்றேன். மக்களை சிந்திங்கன்னு சொல்றேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நம்மளோட தலைமுறை, அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கும்னு நினைச்சா மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. பாய்.